கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 நாளாகமம் 20:15-16-17. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய வார்த்தை தீர்க்கதரிசியின் மூலமாக அங்கு சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்யல, அங்கு பலியாகவில்லை. அப்பொழுது அந்த ஆவியில ஜீவன் அந்த மக்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருடைய ஆவியானவரால் அவர்களுடைய ஆவியில என்ன செய்ய முடியாது, வாசம் செய்ய முடியாது. மக்களிடம் ஒரு விஷயத்தை தேவன் சொல்ல வேண்டும் என்றால் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரை அபிஷேகம் பண்ணி அவர் மூலமாக தான் மக்கள்கிட்ட அவர் என்ன செய்ய முடியும், பேச முடியும். இன்றைக்கு அவர் உங்கள் ஒவ்வொருவருடைய ஆவியிலையும் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய குரலை நீங்களே தனிப்பட்ட முறையில் என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்க என்ன சொல்றார் பாருங்க, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். எப்படி போகணுங்கிறத அங்க சொல்லி கொடுக்கிறார். சொல்லி கொடுத்துட்டு 17வது வசனம் பாருங்க, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். தரித்து நின்றுனா என்ன அர்த்தம்? சும்மா நின்று அவர் செய்யக்கூடிய இரட்சிப்பை நீங்க என்ன செய்யுங்க, பாருங்க. இந்த யுத்தம் உங்களுடையதே இல்லை. இத சொன்ன உடனே அங்க என்ன நடக்குது பாருங்க, நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு போங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தை அந்த மக்களுக்கும் ராஜாவுக்கும் அங்க என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. அங்க என்ன நடந்தது தெரியுமா? 21வது வசனம், 22வது வசனம். பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது நமக்கு ஒரு எளிமையான செயலா இருக்கலாம், இதை கேட்கிறதற்கும் இதை வாசிக்கிறதற்கும். ஆனா அந்த சூழ்நிலையில 3 ராஜாக்கள் போரிடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். யோசபாத் ராஜா என்ன செய்கிறாரா, யுத்தம் என்னுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. அந்த போருக்கு அவர் எப்படி போறாரா அப்படின்னா, பாட்டு பாடும் பாடகர் குழுவை முன் வரிசையில் நிறுத்தி பாடச் செய்து கொண்டே அவர் என்ன செய்யறாரா, போறாரா. ஏன்னா அவருடைய விசுவாசத்தை அங்கு செயல் என்ன செய்கிறார், காண்பிக்கிறார். யுத்தம் என்னுடையது இல்லைன்னா நான் ஏன் போரிட வேண்டும்? அவருடைய விசுவாசம் அது. இங்க யோசபாத் ராஜாவை மட்டும் இல்ல, அவருடைய மக்களையும் அங்க என்ன செய்யணும், பாராட்டணும். அந்த முன் வரிசையில பாடும் பாடகர் குழுவை என்ன செய்யணும், பாராட்டணும். ஏன்னா சண்டை அங்க போர் நடந்தா முதல்ல போக போறது யாரோட உயிர் தான் போகும் இல்ல? எவ்வளவு ஒரு பெரிய ஒரு விசுவாசம். யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் என்னுடையது சொன்ன உடனே அங்க யோசபாத் ராஜா என்ன செஞ்சுட்டாரா, பாடகர் குழுவை கொண்டு போய் முன்னாடி விட்டுட்டாரா. அங்க என்ன நடக்கும், எப்படி நடக்கும், என்ன மாதிரி முடியும், இது இப்படி நடக்கலாட்டி என்ன ஆகும், நம்ம எத்தனை கேள்வி கேட்டிருப்போம் இல்லையா? அவர் வார்த்தை சொல்லுது, எதுக்கும் நல்லா சண்டை போடுற கொஞ்சம் பேரை முன்னாடி விடுவோம். நம்ம யோசிப்போமா, யோசிக்க மாட்டோமா? யோசிப்போம் இல்லையா? நல்ல பலசாலிகளை முன்னாடி விடுவோம், நல்ல அனுபவசாலிகளை கொஞ்சம் முன்னாடி விடுவோம் அப்படின்னு சொல்லி யாராக இருந்தாலும் என்ன செய்வோம், யோசிப்போம். அதனாலதான் அந்த யுத்தம் கர்த்தருடையதா இல்லாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு,
இருந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய யுத்தமாக இருக்கிறது. அங்க என்ன நடந்தது பாருங்களேன். அடுத்த வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எலும்பு பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவங்க அந்த விசுவாசத்துல செயல்படுத்ததான் செஞ்சாங்க. அங்க யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. அவங்க சண்டை போட தேவையே இல்லை. அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு அவங்களே அந்த போரை என்ன செஞ்சுக்கிட்டாங்க? முடித்து கொண்டார்கள். அந்த கொள்ளை பொருட்களை இவங்க எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு எத்தனை நாள் ஆச்சுதான்? 3 நாட்கள். அங்க வெற்றி மட்டும் இல்ல, பரிசாக அவங்களுக்கு என்ன கிடைக்குது? பொருட்களும் கிடைக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்பொழுதுமே நம்முடைய கர்த்தர் தேவைக்கு அதிகமாக நமக்கு கொடுப்பவர். நீங்க ஒரு விஷயத்தை கேக்குறீங்கன்னா அதை மட்டும் கொடுக்கிறவர் இல்லை, நிரம்பி வழிகின்ற பலன்களை கொடுக்கிறவர். நீங்க ஒரு நோயில சுகத்தை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர் சிலுவையில் தேவ சுகம் கொடுத்திருக்கிறார். நோயே இல்லாத வாழ்க்கை என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு இந்த பிரச்சனையில எனக்கு விடுதலை வேணும்னு கேக்குறீங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் தேவ சமாதானம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு இந்த பிரச்சனையில எனக்கு ஒரு தயவு வேணும்னு கேக்குறீங்க. அவருடைய கிருபை எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்ம தாங்குகிறதற்காக காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க நினைக்கிறீங்க இந்த பிரச்சனையில நான் எப்படி வெளியில வரப்போறேன், இந்த நோயில நான் இன்னும் எவ்வளவு நாள் நான் சுகம் பெறுகிறதற்கு காத்து கொண்டிருக்கணும், இல்ல என்னுடைய எதிர்காலம் என்னவாகும்? ஒவ்வொரு சூழ்நிலைக்கு மத்தியிலையும் அவருடைய வல்லமை அங்க காத்துக்கிட்டு தான் இருக்குது. உங்க நோய்க்கு மத்தியில அவருடைய சுகம் காத்து கொண்டு இருக்கிறது. உங்க சோர்வுக்கு மத்தியில அவருடைய பலம் காத்து கொண்டிருக்கிறது. உங்க கவலைக்கு மத்தியில அவருடைய ஆறுதல் காத்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய கசப்புக்கு மத்தியில அவருடைய அன்பு காத்து கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் மேல அந்த தேவ சமாதானம் உங்க சிந்தனைகள்ல வெளிப்படுகிறதுக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? காத்துக்கிட்டு இருக்கு. இதுதான் தாவீது ராஜா சொன்னாரு, வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நீங்க பிரச்சனை தான் தொடரும் நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, இன்னொன்னு தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. என்ன தொடருது? நன்மையும் கிருபையும். எதை தேர்ந்தெடுக்க போகிறோம்? தீர்மானம் யார் கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்குது. அங்க எலியா தீர்க்கதரிசி, அவரை போல அந்த வல்லமையை பார்த்தவங்க யாராவது இருக்க முடியுமா? அந்த 18வது அதிகாரம் வாசிச்சு பாருங்க. அவருடைய விசுவாசமும் அவருடைய அந்த தைரியமும் ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கும். இப்படி ஒரு தெய்வ மனிதனா அப்படின்னு சொல்லி. அது அவருடைய பலத்துல இல்ல, தேவ வல்லமை அவர் மூலமாக அங்க என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. அதுக்கு அடுத்த அதிகாரத்துல அந்த சோர்வுல இருந்து அந்த பயத்துல இருந்து அவரால் என்ன செய்ய முடியாது? வெளிவர முடியாததினால் தேவனுடைய திட்டம் அங்க என்ன செய்யப்படுகிறது? தடுக்கப்படுகிறது. தேவனுடைய வல்லமை அங்க என்ன செய்யப்படுகிறது? தடுக்கப்படுகிறது. இங்க இவருக்கும் அதே சூழ்நிலை தான். இவருக்கும் பயம் வருது. 3 ராஜாக்கள், 1 ராஜா 2 ராஜா இல்ல, 3 ராஜாக்கள். இந்த 3 ராஜாக்கள் வரும்போது, பயம் வரும்போது இவர் அதை இங்க என்ன செய்யல? தேர்ந்தெடுக்கல. தேவனுடைய வல்லமையையும் அவருடைய நன்மையும் அந்த சூழ்நிலைகள் அவர் என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த வார்த்தையை அவர் என்ன செய்து கொள்ளுகிறார்? பிடித்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தமாக மாறுது. அந்த வார்த்தையை அவர் கொடுத்துட்டார். நான் என்னோட பங்கு செய்யணும்னு சொல்லி அவர் சண்டைக்கு அங்க என்ன செய்யல? போகல. யுத்தம் அவருடையதுன்னா நான் போரிட போவது இல்லை. அங்க பாடகர் குழுதாங்க என்ன செய்ய போறாங்க? போறாங்க. எவ்வளவு பெரிய விசுவாசம் இல்லையா? இந்த விசுவாசம் ஒரே நாள்ல வராது. நிறைய பேர் கேட்கலாம், நீங்க ஜெபிக்கிற மாதிரியே நானும் ஜெபிக்கிறேன், எனக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது? அது ஒரு நாள் ஜெபத்துல வர்ற பதில் இல்லை, அது உறவு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க அவரோடு இணைந்து இருக்கிற உறவின் அடிப்படையில தான் உங்க ஜெபத்துக்கான பதில் வெளியில வெளிப்படையாக கிடைக்கும். நீங்க யோசபாத் ராஜா ஒரு நாள்ல வந்த அனுபவம் இது இல்லை. ஒரே நாள்ல அவரால் பாடகர் குழுவை கொண்டு போய் வீரர்களுக்கு முன்னாடி விட முடியாது. அது அவருடைய உறவை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம அந்த உறவுக்குள் போறதுக்கு பதிலா நம்ம சூழ்நிலைகள்ல அவருடைய தயவு மட்டும் வேணும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பிரச்சனையில எனக்கு விடுதலை வேணும், அந்த பிரச்சனையில எனக்கு விடுதலை வேணும், இதுல அவர் ஆசீர்வாதம் வேணும், அப்புறம் நான் என் வழியை பார்த்துட்டு நான் உலகத்துக்குள்ள போவேன். அதனாலதான் நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். எளிதாக அவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, யுத்தம்
உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. ஏற்கனவே ஒரு யுத்தத்தை சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு? முடித்து விட்டார். உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே சிலுவையில் கொடுக்கப்பட்டாயிற்று. நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா உங்க புதிய ஆவியில் எல்லாமே ஆவிக்குரிய வடிவில் இருக்கிறது. உங்களுக்கு தேவையான விடுதலை உங்களுக்குள்ளதான் இருக்குது. உங்களுக்கு தேவையான சுகம் உங்களுக்குள்ளதான் இருக்குது. உங்களுக்கு தேவையான சமாதானம் வேற எங்கேயும் இல்ல, உங்களுக்குள்ளதான் இருக்குது. ஆவிக்குரிய வடிவில் இருக்கிறது. இதை நீங்க உணர்ச்சிகளின் அடிப்படையில் பெற முடியாது. உங்க உணர்ச்சிகளின் அடிப்படையில நீங்க தேவனை தேட முடியாது. தேவனை விசுவாசத்தின் அடிப்படையில தான் நம்ம என்ன செய்ய முடியும்? தேட முடியும். ஏன் தெரியுமா? தேவன் ஆவியானவர். அவர் ஆவிக்குரிய உலகில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆவியானவரை உங்களுடைய சரீரத்தினாலேயோ உங்க சிந்தனைகள்னாலேயோ நீங்க என்ன செய்ய முடியாது? தொட முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஆவியானவரை ஆவிக்குரிய அவருடைய வார்த்தைகளின் மூலமாக தான் நம்மளால என்ன செய்ய முடியும்? தொடர்பு கொள்ள முடியும். உங்க சூழ்நிலைக்கு மத்தியில நீங்க தீர்மானம் எடுத்து, இந்த பிரச்சனையில நான் தனியாக இல்லை, அவர் என்னுடனே கூட இருக்கிறார். எப்படி அதை தெரிஞ்சுக்குவீங்க? அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உங்க பிரச்சனையில நீங்க தனியா நிற்கிற மாதிரி இருக்கலாம், உங்களுக்கு உதவியே இல்லாத மாதிரி இருக்கலாம், நீங்க ஒதுக்கப்பட்டிருந்திருக்கலாம். இந்த உணர்ச்சி சொல்வது உண்மை அல்ல. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த விசுவாசத்தின் அடிப்படையில தான் நாம தேவனை என்ன செய்ய முடியும்? தேட முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம உணர்வுகளின் அடிப்படையில் அவரை தேடுறோமா? விசுவாசத்தின் அடிப்படையில தேடிக்கிட்டு இருக்கிறோமா? எதன் அடிப்படையில தேடுறோம்? நம்மளோட உணர்ச்சிகள் நல்லா இருந்தா, நம்ம சமாதானமா இருந்தா நம்ம தேவனை தேடணும்னு நினைக்கிறோம். ஒரு சோர்வு வந்தா இதெல்லாம் சரியாகட்டும் நான் தேடுறேன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. உணர்வுகளின் அடிப்படையில நீங்க தேவனை என்ன செய்ய முடியாது? தேட முடியாது. விசுவாசம் என்பது நீங்க உணர்வுகளில் தேடக்கூடியது இல்லை. அது உங்க சிந்தனையில வர்றது இல்ல, உங்க ஆவியிலிருந்து வருது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.